வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று ஒரு இந்துவின் தனிச்சிறப்புகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். ஒரு அரசியல் கட்சிகிட்ட உங்கள் கட்சியினுடைய தனிச்சிறப்பு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் உடனே அவங்க பெருமைகளாக சொல்லுவாங்க. 1 2 3 நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், நாங்கள் உதவி செய்வோம், அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் பிரிட்டிஷ்காரன் இருக்கான், ஃப்ரெஞ்சுக்காரன் இருக்கான், அமெரிக்கன் இருக்கான், ஜப்பானீஸ் இருக்கான், அரேபியன் இருக்கான், இன்னும் பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஒரு வரிசையாக நிறுத்தினால், அவர்கள் மத்தியில் ஒரு இந்துவையும் நிறுத்தினால், இவனுக்கென்று தனிச்சிறப்பு ஏதாவது உண்டா என்று ஒரு கேள்வி. அப்போது மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தனிச்சிறப்பு உண்டான்னு கேட்டால், ஒரு உலகளாவிய ரீதியிலே பரவி இருக்கக்கூடிய மதத்துக்கு என்று என்ன சிறப்பு இருக்குதோ அதை தான் சொல்லுவாங்க. மதத்துக்கான சிறப்பை சொல்லுவாங்க, அந்த மனிதனுக்கான சிறப்பு சொல்ல மாட்டாங்க. இல்லையே, இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. ஆனால் ஒரு இந்துக்கிட்ட அப்படி இல்லை. அது இந்து மதத்தினுடைய சிறப்பு எப்படின்னா, ஒவ்வொரு இந்துவுக்கும் சில தனிப்பட்ட குணங்கள் இருக்கும். அது என்னன்னு இன்றைக்கி பார்க்குறோம். ஏன்னா விவேகானந்தர் சொல்கிறார், நான் ஒரு இந்து என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அவர் உதிர்த்த பல பொன்மொழிகளில் இது ஒன்றுங்க. ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் அ ஹிந்து அப்படின்னு சொன்னார். அது ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்டு. யோசித்து சொன்னது. ஒருவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்திருந்தால் அதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த விஷயம் என்னென்னு இன்றைக்கி பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி இந்துக்களாக இருக்கிறவர்கள் கூனி குறுகி தாங்கள் இந்து என்று சொல்லிக் கொள்வதற்கே தயங்குகிறார்கள். ஏன்னா பிற மதத்தினர் அவர்களை கேலி பண்ணுறாங்கல்ல, எல்லாம் மூட நம்பிக்கைகள் நிறைஞ்ச மதண்டா அவங்க மதம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? இவன் பதில் சொல்ல தெரியல இவனுக்கு. அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த உலக அரங்கிலே சத்தியாகிரகம் என்ற ஒரு சொல் இன்று உலகி வருகிறது. சத்தியாகிரகங்கிற வார்த்தை இன்றைக்கி உலகத்தில் பலருக்கும் தெரியும். அதை உற்பத்தி செய்தவன் யார்? ஒரு இந்து, MK காந்தி. அவர் என்ன சொன்னார்? நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம், அந்நியர் ஆட்சியை நாங்கள் விரும்பவில்லை என்பதை காட்டுவதற்காக நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம். ஆனால் நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதம் இந்த உலகத்திலே வேறு எந்த விதத்தையும் விட வித்தியாசமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் அடிங்க என்ன, நான் அடிக்க மாட்டேன். உங்கள் மனசில் ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிங்க, நான் பொறுத்துக்குவேன் என்கிற ஒரு மனப்பான்மை. வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னால், இந்த காந்தி ஒரு பீரங்கி, துப்பாக்கி, அணுகுண்டுன்னு கையில் எடுத்தான்னா அவனை ஈஸியாக போட்டு தள்ளிடுவேன், சமாளிச்சிடுவேன். இந்த சத்தியாகிரகம்னு ஒன்று வச்சுக்கிட்டு என் உயிரை வாங்குகிறான், என்ன செய்கிறதுனே தெரியல என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான் வின்ஸ்டன் சர்ச்சில். ஏன்னா மனிதனுடைய பலவீனமான இடத்தை போய் அது தட்டுது. அவன் எவ்வளவு கொடுமையானவனுக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கொடுமை செய்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த சத்தியாகிரகம் அந்த பலவீனமான ஸ்பாட்டை தட்டி விடுது. காந்திக்கு இந்த சத்தியாகிரகம் என்ற கொள்கை எப்படி வந்தது? அவர் கண்டுபிடிச்சாரா? இல்லை. இந்த நாட்டிலே ரிஷிகள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான் அது. முனிவர்களே சத்திரியர்கள் பெரும்பாலும் இம்சை பண்ணினார்கள். தங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இம்சை பண்ணினார்கள். அப்போல்லாம் முனிவர்கள் திருப்பி அடிக்கிறதில்லை, அவர்கள் வாழாது இருந்து விட்டார்கள். ஒன்றும் இல்லை, இப்போ வசிஷ்டரை கஷ்டப்படுத்தணும்னு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? வசிஷ்டருடைய 100 பிள்ளைகளும் சாகட்டும்னு சாபத்தை போட்டால் செத்து போயிட்டாங்க. அதனால் அவர் ரொம்ப நொந்து போனார். வசிஷ்டர் தான் கடலில் விழுந்து சாகலான்னு நினச்சார்.
ஆனால் இந்த விஸ்வாமித்திரரை அடிப்போம்னு நினைக்கல. அது இந்திய ரிஷிக்குரிய குணம். என் வினை, நான் கஷ்டப்படுறேன், இது கவனிச்சு சொல்லி என்ன பண்ணேன் என்கிற ஒரு பொறுமை. இப்போ மற்ற நாடுகள் அது இல்லையே. மற்ற நாடுகளில் மற்ற மதங்களில் பொறுத்துப்போன்னு சொல்கிறாங்க. சொல்கிறதோடு சரி, அதை செய்ய முடியுமா? உன் மறுகணத்தை திருப்பி காட்டுன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. எத்தனை பேர் திருப்பி காட்டுறான்? ஒரு அடி அடித்தா 9 அடியில் திருப்பி அடிக்கிறான். அப்போ அங்கே போதனைகள் தோற்றுவிட்டன. இங்கே அப்படி இல்லை. இது இந்துவனுடைய இரத்தத்தில் ஊறிய ஒரு கோட்பாடாக இருக்கிறது. அடுத்து சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். இந்தியாவில் ஆண்களுக்கும் அதிகம், பெண்களுக்கும் அதிகம். இந்த அமெரிக்கர்கள் மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்தியன் டிராஃபிக்கை பற்றி அவங்க ரொம்ப நொந்து போவாங்க. முதல்ல ரோடு சரியில்லை, குண்டும் குழியுமாக இருக்குது. அடுத்து யாரும் விதிமுறைகளை ஒழுங்காக கடைப்பிடிக்கிற மாதிரி தெரியல. நினச்சாப்பில் ஒருத்தன் குறுக்க வருவான், நினச்சாப்பில் ஒருத்தன் பிரேக் போடுவான். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதை பார்த்துட்டு அவங்க கடைசியாக என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்கள் நாட்டில் இதெல்லாம் நடக்காதுங்க, நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவோம். இந்தியர்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம். இவ்வளவு சகிப்புத்தன்மை எங்கேயும் பார்க்க முடியாது. இல்லாட்டி இந்திய சாலைகளிலே இவர்கள் இவ்வளவு உயரமாக போக வர முடியாது. இங்கே டிராஃபிக் எவ்வளவு பிரச்சனையாக இருக்குது. ஆனாலும் வந்து இவர்கள் வாழ்வை ஆனந்தமாக கிடைக்கிறார்கள். அவங்களுக்குள்ள சகிப்புத்தன்மைங்கிறது பிறவிலே இருக்குது. பஸ்ஸில் ஒருத்தன் உட்காந்து போகிறான், பக்கத்தில் இருக்கிறான், அப்படியே அவன் மேலே சாஞ்சிக்கிறான், ஒரு மூட்டை நெல் மாதிரி இருக்குது. இவன் பேசாமல் வர்றான், சரி போய் தொலைகிறான், பாவம். சகிப்புத்தன்மை. மற்ற நாடுகள் அப்படியே லேசாக சாஞ்சிங்கன்னா கொடுத்துரும் கன்னத்தில் உடனே. இங்கே சகிப்புத்தன்மை அதிகம். இது வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை இல்லை என்று ஆக்குகிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க அது எருமை மாட்டு குணம், இந்த எருமை மாடு தான் வந்து மழை பெஞ்சால் கூட அசையாது, அது மாதிரி குணங்க இதுன்னு. இல்லை, இந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதுனாலே இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகள் தானே சரியாகி விடுகின்றன. அப்போது ஒரு ரோட்டில் போகிற ஒருத்தன் இன்னொருத்தனை இடிச்சிட்டு முன்னே போகிறான்னு வச்சுக்கோங்க. இவன் தான் இன்னும் எப்படி போகிறான் அப்படின்ட்டு மிஞ்சி போனால் முன்னும் போனால் அப்புறம் இவன் பாட்டு போயிட்டுருப்பான், அவன் பாட்டு போயிட்டுருப்பான். இது மேல் நாட்டில் இப்படி நடக்க முடியாதுங்க. மேல் நாட்டில் நடந்தாலும் உடனே போய் இடிப்பட்டவன் ஓடி அவனை பிடிச்சி இழுத்து, யூ கேனாட் கெட் அவே வித் திஸ் ஸோ ஈஸிலி மேன், சே சாரி ஆர் ஐ வில் மேக் யூ சே சாரி அப்படிம்பா. அந்த மாதிரி சகிப்புத்தன்மை இந்தியர்களுக்கு அதிகமாக இருக்குது, இந்துக்களுக்கு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற இந்துக்களுக்குரிய குணம் பொதுவாக இந்தியர்களுக்கு என்று சொல்லலாம். ஏன்னா இங்கே இருந்த இந்துக்கள் தான் மேல்நாட்டு மதங்களுக்கு போயிருக்கிறாங்க, மதம் மாற்றம் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பழைய இந்துத்துவ கொள்கையை விட முடியவில்லை. இன்றைக்கும் வந்து வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வாசலில் கோலம் போடுறாங்க, ஒரு வீட்டுக்கு போனால் கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, பால் தெளிக்கிறாங்க. இந்த இந்துக்களுடைய கொள்கைகள் ரொம்ப இருக்குது அவங்களுக்கு. இன்னும் ஜோசியம் பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னமும் மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள். அடுத்து இந்த கொசு, பூச்சி, எலி, இந்த தொல்லைகள் இருக்கு இல்லைங்களா, இது உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்குது, எல்லா மதத்துலேயும் இருக்குது. கொசு இல்லாத இடம் எங்கே இருக்குது? இதை இந்தியன் எப்படி சமாளிக்கிறான், இந்து எப்படி சமாளிக்கிறான், மற்ற மதக்காரர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள்? இங்கே வந்து கொசு தொல்லை, பூச்சி தொல்லைன்னு சொன்னால் சாஸ்திரத்தை புரட்டுறான். சாஸ்திரம் என்ன சொல்லுது? புண்ணியம் இருந்தால், கடவுள் அருள் நிறைய இருந்தால் உங்களுக்கு பூச்சி தொல்லை வராது, கொசு தொல்லை வராது. முனிவர்கள் அதை வாழ்ந்து காட்டினார்கள். காட்டிலே தவம் செய்கிற முனிவர்கள் தம்மை சுற்றி ஒரு வட்டம் போட்டு பந்தனம் பண்ணிட்டு உட்காடுறாங்க. அவங்கள புலி அடிக்காது, சிங்கம் அடிக்காது, பாம்பு கடிக்காது, எலி வராது, கொசு பூச்சி வராது. அப்போ தற்காப்பு நடவடிக்கையாக அதை செய்து விடுகிறார்கள். இங்கே இந்துக்கள் செய்யக்கூடிய அன்றாட பூஜையிலே அந்தந்த வீட்டில் இந்த பூச்சிகள், கொசுக்களுடைய தாக்கம் எவ்வளவோ குறைவாக இருக்கிறது. இப்போ மற்ற மதங்களிலே அல்லது மற்ற நாடுகளிலே அவங்க இதுக்கு என்ன தெரியுமா செய்கிறாங்க? கிருமிநாசினி, பூச்சிக்கொல்லி என்று தங்கள் அறிவை பயன்படுத்தி அவற்றை அழிக்க முயல்கிறார்கள்.
இதில் என்ன ஆகுது, ஓரளவுக்கு மேலே அவங்களால வெற்றி காண முடியவில்லை. அது மட்டும் இல்லை, இவங்க கிருமிநாசினி என்று இவர்கள் தெளிக்கக்கூடிய மருந்துகள் பயிர்கள் மேலே, பழங்கள் மேலே, தானியங்கள் மேலே எவ்வளவு தீய விளைவுகளை உண்டு பண்ணுது. ஒரு ஆப்பிளை வாங்கி அப்படி கடிக்க முடியுதா? உடனே வந்து டாக்டர் சொல்கிறார், கழுவிருங்க, அதில் மருந்து தெளிச்சிருக்காங்க. இன்னும் பல பழங்களில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து நிலத்துக்குள்ளே ஊடுருவி உள்ளே போய் அந்த செடியினுடைய தன்மையிலேயே அது ஊறி விடுகிறது. தானியங்களில், பழங்களில், காய்களில் இந்த கிருமிநாசினிகள் ஊடுருவி இன்றைக்கி தாய்ப்பாலில் முதற்கொண்டு கிருமிநாசினிகளுடைய ஒரு தாக்கம் இருக்கிறது. குழந்தைக்கு பால் கொடுக்கவே பயமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை வந்துருச்சு. ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழிச்சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்னென்னா, அவர் சாதாரணமாக சித்தர்கள் முனிவர்கள்லாம் காட்டில் இருக்கிற போது தங்களை பூச்சி கடிக்கக்கூடாதுன்னு ஒரு மந்திரம் சொல்லி மந்திரம் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அவர் நகரத்துக்கு வர வேண்டிய ஒரு காரியம் இருந்ததுனாலே அவர் எந்த நகரத்தில் வந்து இருந்தாரோ அங்கே யாரையும் கொசு கடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பந்தனம் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தார். அப்போ அந்த ஊருக்கு பக்கத்து நாட்டு ராஜா வந்தவன் அதை பார்த்துட்டு, இது என்ன இந்த ஊரில் கொசு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, அந்த சித்தருடைய மகிமை அப்படின்னு. அவனுடைய புத்தி, இந்த ராஜாவுடைய புத்தி எவ்வளோ வக்கரமாக வேலை செஞ்சதுன்னா, ஊருக்கு வந்த உடனே 4 அடியாளை தன்னுடைய சேனை வீரர்களை அனுப்பி அந்த சித்தரை வர சொல்லுங்கள், முதல்ல ரொம்ப மரியாதையாக வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வர வச்சு, அவர் வந்த உடனே, சித்தரே எங்களுக்கு ரொம்ப கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லி கொசு இல்லாதபடி பண்ணணும்னு கேட்டான். அதுக்கு சித்தர் சொன்னார், செய்ய முடியும், ஆனால் வந்து ஒரு நாளைக்கு வேணால் செய்ய முடியும். நாங்கள் என் ஊரில் நான் இருக்கிறதுனால நான் இருக்கிற வரைக்கும் கொசு கடிக்காது. அப்புறம் நான் காட்டுக்கு போயிட்டேன்னா அவங்களுக்கு மறுபடியும் கொசு கடிக்கும். அந்த மாதிரி டெம்பரரியாக வேணால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ராஜா, சரி அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவர் கொசு கடிக்காத மந்திரம் சொல்லி கொசு கடிக்கலைன்னு உடனே இந்த ராஜா என்ன பண்ணிட்டான், 4 அடியாளை வச்சு அந்த சித்தரை அடித்து கொல்றா அப்படின்ட்டான். அந்த கொசு மந்திரத்தை நல்லிஃபை பண்ணுறதுக்கு அவங்க உயிரோடு இல்லாதபடி அவனை கொண்டுட்டோம்னா அந்த மந்திரம் அப்படி பெர்மனெண்ட்டாக இருக்கும்ல. இவன் யோசனை பாருங்கள். அப்போ அந்த சித்தரை அடித்து கொல்லுகிறார்கள். அவர் அடி வாங்கி கொண்டே சாகிறதுக்கு முன்னால் சொல்கிறார், அட பாவிங்களா, நன்மை செய்து எனக்கு தீமையாக செய்கிறீங்க, இந்த ராஜவம்சம் அழிஞ்சு போகும்டான்னு சபிச்சார். அந்த பழிச்சித்தருடைய சாபத்தினாலே அந்த அரச வம்சம் அன்றோடு தொலைந்தது. இன்றைக்கி அந்த ராஜாவுடைய அரண்மனை பாழடைந்த ஒரு பேய் பங்களாவாக இருக்கார். அப்போ இந்த நாட்டிலே பூச்சிகளையும் கொசுக்களையும் தேவையில்லாத கிருமிகளையும் இறையருளாலே தான் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி எனக்கு பல நண்பர்கள் தெரியும், ஒரு வீட்டில் காக்ரோச் தொல்லை ரொம்ப இருக்குன்னா இவர் அம்பாள் மந்திரம் ஒன்று சொல்கிறார், அந்த காக்ரோச் எல்லாம் வெளியே கிளம்பிடுச்சு. அவரை கேட்டால் எல்லாம் ரேடியேஷன் தாங்க அப்படிம்பார். அப்போது வந்து விவசாயத்தில் என்ன சொல்லியிருக்கு, பயிர்களை பூச்சி அரிக்குதா, அதுக்கு பகவான்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு. நான் இதை பரிச்சார்த்தமாக பார்க்கலான்னு சொல்லி என் வீட்டு தோட்டத்தில் அவரைக்காயில் ஒரே பூச்சியாக இருக்குன்னு சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தேன். எல்லாம் பூச்சியெல்லாம் வந்து வேறு இதை விட பெரிய பூச்சிகளால் தின்னப்பட்டு விட்டன, தொல்லை எனக்கு இல்லை. இது நான் சொல்லி பல பேருக்கு நடந்திருக்கு. சும்மா நாம ஜபம் போதும். அப்போது நமக்கு ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா தற்காப்புக்கு ஏதாவது செய்துக்கலாமே தவிர அதை அழிக்கணுங்கிற மனப்பான்மை இந்துவுக்கு வர்றதில்லை. மற்ற ஆளுகளுக்கு உடனே அப்படி தான் வரும். அப்புறம் இந்த அமெரிக்காவில் இருந்து வந்த சில நண்பர்கள், அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே மற்ற நாட்டு வாழ்க்கையை பற்றி ரொம்பவும் ஆர்வமாக கேட்பேன். அப்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த அமெரிக்காவிலேருந்து வர்ற இந்தியர்களுக்கு இந்தியாவை பற்றி ஒரு அருவருப்பான உணர்வு உண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இந்தியாவுடைய கக்கூசுகளை பாருங்கள், இந்த டாய்லெட்டு சகிக்க முடியல, அங்கே இருந்து வந்தவனுக்கெல்லாம் இது பிடிக்காது, ரோடு சரியில்லை, டாய்லெட் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதை பற்றி ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை. இந்த இந்தியாவில் ஏதாவது நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்களா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களோ அல்லது இந்தியர் அல்லாதவர்களோ இந்தியாவில் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா, எதை பற்றியாவது சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன்.
அப்போ 2-3 அன்பர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, உலகத்திலேயே பெஸ்ட்டு போஸ்டல் சிஸ்டம் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அது என்ன பெஸ்ட்டு போஸ்டல் சிஸ்டம்னு கேட்டேன். என்ன அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் டப்பால் நம்ம லெட்டர் போடுறோம், எல்லா ஊர்லேயும் போஸ்ட்மேன்லாம் கொண்டு போய் கொடுக்குறான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற தபால்காரர்கள் மிகவும் மனித இதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு லெட்டரை பார்த்தா அதில் வந்து ராங் அட்ரஸ் இருந்தால் வெளிநாட்டில் இருக்கிற போஸ்ட்மேன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உடனே கிழிச்சு போட்டுருவான். இங்கே அப்படி இல்லை. தபால்காரன் என்ன பண்ணுறான், அக்கம் பக்கம் விசாரிக்கிறான். ஏம்மா இந்த பேரில் யாராவது இந்த வீட்டில் இருக்காங்களா, டோர் நம்பர் தப்பாக வந்துருச்சான்னு விசாரித்து அவங்க சொல்கிற செய்தியின்படி அந்த வீட்டை தேடி கொண்டு போய் கொடுத்துட்றான். அதை இன்னும் கேளுங்க, சில விலாசம் எழுதும்போது கவரில் இந்த விலாசத்தில் இதை கொண்டு போய் கொடுக்கவும், ஒருவேளை அவர் அந்த விலாசத்தில் இல்லை என்றால் இந்த விலாசத்தில் போய் பார்க்கவும்னு ஒரு சப்ஸ்டிடியூட் அட்ரஸ் வேறு கொடுக்குறான். அதை பார்த்து போஸ்ட்மேன் எரிச்சல் அடைகிறதில்லை. அங்கேயும் போய் பார்த்து இங்கேயும் போய் பார்த்து எங்கே ஆள் இருக்கான்னு கொண்டு போய் சேர்த்துறோம். இப்படி ஒரு மனித நேயமான ஒரு தபால் துறை உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த மற்ற மத நம்பிக்கைவாதிகள் தபாலில் ரொம்பவும் டிசிப்ளின் எதிர்பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கூட குறை இருந்துட்டால் உடனே எரிச்சல் அடைஞ்சிடுறாங்க. இங்கே இந்துக்கள் மிகுந்த பொறுமைசாலிகளாகவும் மிகுந்த மனிதநேயம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு தடவை நேரில் சப்போஸ் மாஸ்டர் ட்ரைனிங் செமினாருக்கு போய் பார்க்க வேண்டியிருந்தது. ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். அப்போ அந்த செமினார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் நடந்ததை அப்சர்வ் பண்ணேன். அப்போது சப்போஸ் மாஸ்டர்களாக பதவி ஏற்க போகிறவர்களுக்கு ஒரு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போஸ்ட் மாஸ்டர் பேசுகிறார், லெக்சர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பெரும்பாலும் கிராம பகுதிகளுக்கு தான் உங்களை போஸ்டிங் போடுவாங்க. கிராம பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு அறிவு பத்தாது, படிப்பு பத்தாது. அதனால் நீங்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கும். சில ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டியிருக்கும். சண்டைகளை அவாய்ட் பண்ணுங்கள். கிராமங்களில் போய் சண்டை வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. சண்டைகளை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்கிறாருங்க. இப்போ உதாரணமாக நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். இது சண்டையாக எப்போ மாறும், சண்டையை எப்படி தவிர்க்கலாம், ரெண்டையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போது நான் தான் கிராமத்தில் சப்போஸ் மாஸ்டர் போய் உட்காந்துருக்கேன். ஒரு கிராமத்தில் வரான், வந்து வெளியே இருக்கிற போஸ்ட் பாக்ஸை பார்த்து, ஐயா இதில் லெட்டர் போடலாங்களா அப்படின்னு கேட்குறான். போடலாம் அப்படின்னு. இப்போ போடலாங்களா அப்படின்னா, யோ என்னையா கேட்குறேன், போடியா அப்படின்னா. ஏங்க இந்த லெட்டர் இன்றைக்கி எடுக்க வேண்டியது எடுத்துட்டாங்களா அப்படின்னா. இன்னும் இல்லை. எப்போ எடுப்பாங்க, அதை பற்றி உனக்கு என்ன, போடியா அப்படின்னா. இல்லை வந்து நான் லேட்டாக வந்துட்டேன்னா கரெக்டாக வந்துட்டேன்னா எனக்கு தெரியணும்ல, அதுக்கு தான் போடியா அப்படின்னா. இது வந்து நாளைக்கு மெட்ராஸ் போயிருங்களா அப்படின்னா. இதெல்லாம் எனக்கு என்ன ஜோசியமாக தெரியும், போகிற ரயில் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்றாப்புல தானேப்பா அப்படின்னா. என்னங்க ரொம்ப சிறு சிறுங்கிறீங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானேங்க, எதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்குறாங்க அப்படின்றான் அவன். இங்கே ஒரு கோவம் வந்துடுச்சு. ஏய்யா சம்பளம் நீயா கொடுக்குற, கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா எங்கள் வேலையை பார்க்குறது தான் கொடுக்குறாங்க. அறிவு கட்டத்தனமாக 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பேன், நீ அவ்வளவுக்கு நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்றார் இவர். உடனே அவன், நான் அறிவு கேட்டவனா, நான் அறிவு கேட்டவனா, இன்னொருக்கா சொல்லு, டேய் செருப்பிஞ்சிருவாமா அப்படிங்கிறான். இந்த பாரு மரியாதையாக பேசு, அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னா. இந்த வரண்டா உள்ள அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள நினைக்கிறான். இந்த ஆள் சப்போஸ் மாஸ்டர் உடனே எதில் இருக்கிற பங்கடைக்காரனை பார்த்து, நம்ம லோக்கல் எம்எல்ஏ 4 வீடு தள்ளி இருக்காரு, நான் கூப்பிடியா, இங்கே ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அவர் போய் எம்எல்ஏ இட்டுருவார். அவர் எம்எல்ஏ வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு, போங்கப்பா போங்க, என்ன இது நமக்கு நல்லது செய்ய தானே வந்து சப்போஸ் மாஸ்டர். இப்படி அன்றைக்கி பஞ்சாயத்து ஆகும். இப்போது இது வந்து சண்டை மூழ்குவது எப்படிங்கிறத நான் செஞ்சு காமிச்சேன். இந்த சண்டையை எப்படி தவிர்க்கலாங்கிறது இப்போ சொல்கிறேன். நான் சப்போஸ் மாஸ்டர் உட்காந்துருக்கேன், ஒரு கிராமம் வர்றான். வந்தவுடனே, ஐயா இதில் லெட்டர் போடலாமா அப்படின்னா. போடலாம். இன்றைக்கி எடுப்பாங்களா, எடுப்பாங்க.
இன்றைக்கி எடுத்துட்டாங்களா? இல்லை. நாளைக்கு போயிடுவான், போயிடும். அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு போட்டு போயிட்டான். ஒரு பேச்சு இல்லை, ஒரு சண்டை இல்லை. அவன் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் பொறுமையாக பதில் சொன்னீங்கன்னா ஒரு சண்டை தவிர்க்கப்படுகிறது. அப்படி இல்லாமல் இந்த டப்பா இதுக்கு என்ன, அவன் சோறு குழம்பு ஊற்றுறதுக்காக வச்சுருக்கான், தபால் போடுறதுக்காக வச்சுருக்கான், இது என்னையா கேள்வி, போட்டு தொலையா, ஏன் உயிரை வாங்குற, போட்டு போயா, இப்படி சொன்னால் அவனுக்கு கோபம் வருது. ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுடைய உணர்வுகள் என்ன, அவனுடைய அறிவு நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு உங்கள் கடமையாற்ற வேண்டும். தபால் துறையில் இருக்கிறவனுக்கு ரொம்ப பொறுமை தேவை, அதுவும் கிராம பகுதிகளில் பணியாற்றுகிறவர்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போ நான் இதை நினச்சேன், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்தியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய போஸ்டல் சிஸ்டம்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட வார்ப்புகள் இருக்கின்றன என்று நான் புரிந்து கொண்டேன். இங்கே மனித நேயம் அரசு ஊழியத்தோடு சேர்ந்து வேலை செய்கிறது. இதெல்லாம் யார் கொடுத்த கொடை? இந்து மதம் கொடுத்த கொடை. பொறுமை, பொறுமை, எதிர்பேச்சு பேசுகிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் வேணாம். அதனால் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுனார் வள்ளுவர். நல்ல பேச்சு பேசுகிறதுக்கு உங்களுக்கு வழி இருக்கிற போது எதுக்குங்க கெட்ட பேச்சு பேசுகிறீங்க? ஒருத்தன் கனி இருக்கிறப்போ அதை விட்டு காயை போய் கடிப்பானா என்று வள்ளுவர் சொல்லிட்டு போனார். அது இந்த நாட்டில் ஊறி கிடக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு துப்பாக்கி, கை துப்பாக்கி வச்சுருக்கணும்னா அதுக்கு ஏகப்பட்ட கேள்விங்க. லைசன்ஸ் வாங்கணும், நீ எதுக்கு லைசன்ஸ் கேட்குற, உனக்கு எதுக்கு துப்பாக்கி, அதுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்பெக்ஷன். பல பேர் வந்து இதை சிபிஐலேருந்து ஆள் அனுப்பி விசாரிப்பாங்க, எதுக்கு துப்பாக்கி வாங்குறான் அப்படின்னு. மேல்நாடுகளில் அப்படி இல்லை, எல்லோரும் துப்பாக்கி வச்சுக்கலாம். சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன் துப்பாக்கி வச்சுக்கலாம். சின்ன சண்டைக்கு அடிச்சு சுட்டு போடுறாங்க. அப்போ அவங்க மத நம்பிக்கைகள் அவங்களை அது திருத்தவில்லை. இங்கே அப்படி இல்லை. அகிம்சை என்பது இந்து மதம் கொடுத்த போதனையாக இருக்கிறது. ஒரு துப்பாக்கி எதுக்கு, ஒரு சின்ன விஷயத்துக்கு துப்பாக்கி எதுக்கு என்று சிந்திக்கிறான். இது இந்து மதம் கொடுத்த கொடை. இந்த இந்திய நாட்டில் இயற்கையாகவே அமைதி கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கிறது. சண்டைங்கிறது ரொம்ப முடியலைங்கிற போது தான் சண்டை வெடிக்குது, ரொம்ப பொறுத்து போகிறாங்க. அதனால் இங்கே சமாதானம் நிலவக்கூடிய இந்த பூமியை ஒரு தெய்வீக புண்ணிய பூமியாக பலரும் நினைத்திருந்தார்கள். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டு மீதும் படையெடுத்து ஆக்கிரமித்து ஆட்கொண்ட செங்கிஸ்கான் இந்தியாவுக்கு வந்து படையெடுக்க வந்தபோது இந்தியாவினுடைய ஆன்மீகத்தை பற்றி கேள்விப்பட்டு இது புண்ணிய பூமி, இங்கே முனிவர்களும் சாதுக்களும் மகான்களும் நடமாடுகிறார்கள், இங்கே நான் ரத்தம் சிந்தினேன் என்றால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பில்லை என்று சொல்லி இந்தியா மீது படையெடுக்காமல் திரும்பி போய்விட்டான். போர் தொடுப்பதே லட்சியமாக வாழக்கூடிய ஒரு மன்னனுடைய மனத்தை இந்த இந்திய பூமி மாற்றியிருக்கிறது இந்த சமாதானமான கோட்பாடுனாலே. இதெல்லாம் இந்துக்களுடைய தனிச்சிறப்பு இல்லையா? அடுத்து இந்த உலக கணக்கெடுப்பில் யுஎன்ஓவில் மிக குறைந்தபட்ச கொலை குற்றங்கள் இந்தியாவில் தான் நடக்குது என்று அவர்கள் தீர்மானமாக சொல்லியிருக்கிறார்கள். மர்டர் ரேட், கொலை விகிதாச்சாரம் உலகத்திலே மிக குறைவாக இங்கே தான் இருக்குது. இங்கேயும் கொலை நடக்குது, இல்லைன்னு சொல்லலை, பட் ரேட் ஆஃப் மர்டர் இங்கே மிக குறைவாக இருக்கிறது. அடுத்து இந்த மதங்கள் அவற்றினுடைய உற்சவ சுதந்திரங்கள், இப்போது இந்தியாவில் வந்து இந்து மதம் தான் பிரதானமாக இருக்குது. இதை ஒரு இந்து ராஷ்டிராவாக அறிவிக்கணும்னா பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே மற்ற மதங்களும் இருக்கின்றன. அந்த மதத்தை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. எவ்வளோ சுதந்திரம் இருக்குன்னா அவங்களுடைய உற்சவங்களை கொண்டாடுவதற்கு எந்த விதமான தடை இல்லை. இப்போ ஒரு முசல்மான் காலங்காலத்தில் 5 மணிக்கு வாங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் அக்பர், அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. யாரும் ஒன்றும் சொல்கிறதில்லை. எங்கள் தூக்கம் கெடுதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. அது மாதிரி அவங்க சந்தன குழு உருஸ் நடத்துகிறாங்க, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை. கிறிஸ்மஸில் வந்து அந்த பட்டாசு வெடிக்கிறாங்க, ராத்திரி 12 மணிக்கு கோலாகலம் பண்ணுறாங்க, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை. இப்போது மேல்நாடுகளுக்கு போனீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி உங்களுக்கு பட்டாசு வெடிக்கணும்னா ஊருக்குள்ளே வெடிக்கக்கூடாது. ஊருக்கு வெளியில் ஒரு ஓப்பன் கிரவுண்டு இருக்கும், அங்கே போய் தான் வெடிக்க, எல்லாம் அசம்பிள் ஆகி வெடிக்கணும். அங்கே குப்பை கொட்டுற மாதிரி அங்கே போய் வெடிக்கிறான்றான். பல விஷயங்களுக்கு அவங்க தடை. இப்போது இங்கே இந்துக்கள் பாட்டு போடுறாங்களே மார்கழி மாதம், அந்த மாதிரி நீங்கள் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போய் போட முடியாது. அரசு சட்டம் வந்து தடுக்கும். இந்த நாட்டில் இருக்கிற பிற மத சுதந்திரம்
எந்த நாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் இந்துவனுடைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை. சரி, அவனும் சாமி தானே கும்பிட்றான், கும்பிட்டு போகிறான், இப்போ என்ன, அதை போய் நம்ம ஏன் தலையிடணும்? ஸோ பிறருடைய மத பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடிய மனப்பான்மை இந்துவுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்போது ஆயுதங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஏற்பட்ட ஆயுதம் வில்லு, அம்பு, கத்தி, கோடாரி, இது தாங்க. இதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது. முதல் இந்த உலகத்தில் துப்பாக்கி, பீரங்கி, அணுகுண்டு, பிளாஸ்டிக் பாம், நியூக்ளியர் பாம் இதெல்லாம் கொண்டு வந்தது மற்ற நாட்டுக்காரன் தான். ஏன் அவங்க நாடுகளில் மதங்கள் இல்லையா? அந்த நாட்டு மதங்கள் அதை தடுக்கவில்லையே. அது போதனையாகவே இருக்கிறது. ஒரு அணுகுண்டு வெடித்ததுன்னா என்ன, ஹீரோசுமா நாகசாகியில் அணுகுண்டு போட்டான், என்ன ஆச்சு? தாயின் வயிற்றில் இருக்கிற கரு கொண்டு செத்து போச்சு. தாவரங்கள் எல்லாம் அப்படி கருகி போயின, விலங்குகள் எல்லாம் செத்து போயின, லட்சக்கணக்கான பேர் செத்தார்கள் ஒரு குண்டு வெடித்ததில். இப்படி ஆயுதம்லாம் அவன் தான் கண்டுபிடிக்கிறான். நம்ம இந்து மதம் அதெல்லாம் வேண்டாம், அது தப்பு என்று இங்கே பிரம்மாஸ்திரமே போடக்கூடாது என்று தடை. முதல்ல உலகத்தில் ஒவ்வொரு நாடும் நீ ஒரு அணுகுண்டு செஞ்சால் நான் 2 அணுகுண்டு செய்வேன்னு ஆரம்பித்த போது, தீஸ் ரேஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் மஸ்ட் பி ஸ்டாப்டு அப்படி என்று யூஎன்ஓவில் எதிர்ப்பு தெரிவித்த முதல் நாடு இந்தியா தான். இது சரியில்லை, நீ 2 அணுகுண்டு செய்கிற, அவன் 4 செய்கிறான், அதை பார்த்து நம்ம 8 செய்கிறான், இப்படியே போனீங்கன்னா கடைசியில் இவ்வளவு அணுகுண்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தன் மேலே ஒருத்தன் போய் சாக போகிறீங்களா என்று கண்டித்தது இந்திய நாடு தான். இந்த அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஹிட்லர், இடி அமீன், முசோலினி, ஜோசப் ஸ்டாலின், சுயன்லாய் இவங்கெல்லாம் அவங்கவுங்க நாட்டில் இருந்துக்கிட்டு மற்ற நாடுகள் மேலே போர் தொடுத்தாங்க, மற்ற நாடு மக்களுக்கு இம்சை கொடுத்தாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு புகழ் பெற்றவங்கன்னா, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்ததில் புகழ் பெற்றவர்கள். நல்லா கவனித்து பாருங்கள், இப்படி தலைவர்கள் இன்று வரை இந்தியாவில் யாரும் தோன்றவில்லை. இந்திய நாட்டில் இருந்த ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு பிரதம மந்திரி இப்படி மற்ற நாடு மக்கள் மேலே குண்டு போட்டு இம்சை பண்ணி அவங்க பேரை சொன்னாலே நடுங்கும்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தரையும் நீங்கள் சொல்ல முடியாது. பிறரை ஆக்கிரமிக்கக்கூடிய புத்தி இந்துவுக்கு கிடையாது. அவங்க லிவ் அண்ட் லெட் லிவ், வாழ விடு என்பது அவனுடைய கொள்கை. அடுத்து பாருங்கள், இந்த சைவ உணவுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் இங்கே இருக்கிற அளவு வேறு எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. மற்ற நாடுகளில் போய் வெஜிடேரியன் டயட்டு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம மேபி செட்டியார் மாதிரி ஒரு ஷூட்டிங்க்குன்னு ஜப்பான் போனாராம், வெஜிடேரியன் டயட் எங்கேயுமே கிடைக்கல, வெறும் பாலை குடிச்சிக்கிட்டு இருந்தாராம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். அப்படி அசைவ உணவு தான் உணவுன்னா அசைவ உணவு தான், சைவ உணவுன்னு உணவே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மற்ற நாடுகளிலே அசைவம் பரவி கிடக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே சைவ உணவு தான் அதிகம் கிடைக்கிறது. அசைவ உணவு ஹோட்டல் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அசைவம் சாப்பிடுகிறவன் கூட சைவ உணவையை விரும்பி சாப்பிடுகிறான். இது இந்த நாட்டில் நம்ம முனிவர்கள் ஏற்படுத்தின ஒரு மாற்றம். சாப்பாடு தாண்டா மனுஷனுக்கு தீமை செய்யக்கூடியது, அதில் எச்சரிக்கையாக இருங்க, கண்டதை தின்னு தொலையாதீங்க, நீங்கள் வீணாக போவீங்க என்று மிரட்டி இருக்கிறார்கள். அதனால் இன்று வரை சாப்பாடு இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது என்கிற பேதம், பாகுபாடு இன்று வரை இருக்கிறது. இதெல்லாம் இந்துவனுடைய தனிச்சிறப்புகள்ங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு இந்துவும் ஒரு மகானாக வாழ்கிறான். இந்த நாட்டில் எத்தனை இந்துக்கள் தன்னுடைய தங்கச்சிக்காக, தன்னுடைய அக்காவுக்காக தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் தெரியுமா? என்னுடைய 4 தங்கச்சிக்கும் கல்யாணம் பிறகு தான் நான் பண்ணிக்குவேன் என்று சொல்லுகிற அண்ணன்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்படி அரைக்கால் மகான்கள், முக்கால் மகான்கள் இத்தனை பேர் இந்த நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிறார்கள். இப்படி ஆளுகளை நீங்கள் வெளிநாட்டில் பார்த்துட முடியுமா? முடியாது. இதெல்லாம் இந்து மதம் கொடுத்த கொடை என்று சொல்லி, இந்துவாக இருப்பதில் நான் பெருமிதம் கொள்ளுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னபோது, நாமும் கைத்தட்டி ஆரவாரித்து நாமும் அப்படி சொல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன்னாராயணன்.